இதயம் wishes you a very happy new year. இதயம் wishes you a very happy new year. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவித்துள்ளது. 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரையுடன் ஒரு முழு கரும்பும் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்கி வந்த 1000 ரூபாய் ரொக்கம் இந்த முறை காணாமல் போயிருப்பது கண்டிக்கத்தக்கது என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். ஏற்கனவே வழங்கி வந்த ரொக்கப் பணத்தை திமுக ஆட்சிக்கு வந்த பின் நிறுத்திவிட்டு வெல்லம், பருப்பு வகைகள், கோதுமை, உப்பு உள்ளிட்ட 21 பொருட்கள் வழங்கப்பட்டன. அவை தரம் குறைந்திருந்ததாகவும் அதன் கொள்முதலில் ஊழல் நடந்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்ததால் 2023, 2024 ஆண்டுகளில் பொருட்களுக்கு பதிலாக மீண்டும் 1000 ரூபாய் பணம் வழங்கப்பட்டது. ஆனால் நடப்பாண்டில் அதுவும் நிறுத்தப்பட்டிருப்பது சரியல்ல. 2024 தேர்தல் வந்ததால் அந்த ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டும் பணம் கொடுத்த தமிழக அரசு 2025 தேர்தல் இல்லை என்பதால் கொடுக்கவில்லை என தெரிகிறது. 2026 தான் தேர்தல் வரும் என்பதால் அப்போது பணம் வழங்கி மக்களை ஏமாற்றி விடலாம் என தமிழக அரசு நினைக்கிறது. இது மக்களை முட்டாளாக்கும் செயல். நிதி நெருக்கடி, மத்திய அரசு நிதி வழங்கவில்லை போன்ற காரணங்களை கூறி மக்களுக்கான உரிமைகளை அரசு மறுக்கக்கூடாது. மத்திய அரசிடமிருந்து பெற வேண்டிய நிதியை போராடியோ கோர்ட்டுகளில் வழக்கு தொடர்ந்தோ பெற வேண்டியது மாநில அரசின் கடமை. அந்த கடமையிலிருந்து தவறியதற்காக மக்களை தமிழக அரசு தண்டிப்பது நியாயமற்றது. எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மக்களுக்கு கூடுதலாக உதவி வழங்க வேண்டும் என கேட்பதும், ஆட்சிக்கு வந்த பின் உதவி வழங்க மறுப்பதும் திமுகவின் இரட்டை வேடம். சமீபத்தில் பெய்த மழை வெள்ளத்தால் அனைத்து மாவட்டங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த சூழலில் மக்கள் பொங்கலை ஓரளவாவது மகிழ்ச்சியாக கொண்டாட பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்க வேண்டியது அவசியம். இதை உணர்ந்து செயல்படுத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என முதல்வர் ஸ்டாலினை ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.